நான் ஸ்டோரி வித் ஷா. ஒரு ஷார்ட் ஸ்டோரி கேட்கலாமா? பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்க கேட்க போற ஸ்டோரி நேம் மழையில் ஒரு காதல். கேட்கலாமா? காலை அந்திவானம் சிவக்க தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தான் கதிரவன். சூரிய வெளிச்சம் தன் முகத்தில் படருவதை உணர்ந்தால் நம் கதையின் நாயகி சிவானி. அவள் பெட்ஷீட்டால் தன் முகத்தை மூட அந்த நேரம் அவளுடைய மொபைல் சினுங்கியது. தூக்க கலக்கத்தோடு ஹலோ என்று சொன்னவள் கண்களை திறந்து கோபமாக காலை கட் செய்தாள். பின் மூடு அப்செட் ஆகி குளியலறைக்குள் சென்று குளித்து முடித்து பிங்க் நிற சுடிதார் அணிந்து வந்தவள் தன் அம்மா செய்த உணவை சாப்பிட்டு முடித்து தன் ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கொண்டு பஸ் ஸ்டாப்பிற்கு சென்றாள். சரியாக அந்த நேரம் பஸ் வந்தது. பஸ்ஸில் ஏறினாள் சிவானி. பஸ்ஸில் ஒரு சீட் மட்டும் காலியாக இருக்க அதற்கு பின் சீட்டில் அமர்ந்திருந்தவனை பார்த்து சிவானியின் முகம் சிவந்தது. வெட்கத்தில் அல்ல, கோபத்தில். அவளை பார்த்தவுடன் கீழே இறங்கலாம் என்று செல்ல போக அதற்குள் பஸ் ஸ்டார்ட் ஆனது. இதனால் சிவானியால் கீழே இறங்க முடியாமல் அப்படியே நின்றாள். சிவானி நிற்பதை பார்த்த ஒரு பெண்மணி, ஏமா அங்கதான் ஒரு சீட் காலியா இருக்குல்ல, அங்க போய் உட்காரமா என்று சொல்ல, பரவாயில்ல நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவேன் என்று சொன்ன சிவானி சரியாக அடுத்த ஸ்டாப் வர டிரைவர் பஸ்ஸை நிறுத்தினார். சிவானி பஸ்ஸில் இருந்து இறங்கினாள். அவள் இறங்கியவுடன் சிவானி என்றவரை ஓடினான் நம் கதையின் நாயகன் அஸ்வின். அஸ்வின் தன்னை பின்தொடர்வதை பொருட்படுத்தாமல் சிவானி முன்னால் கோபமாக நடந்து செல்ல ஓடி வந்த அஸ்வின் சிவானியின் கையை பிடித்தான். அஸ்வின் தன் கையை பிடித்ததும் கையை விடு அஸ்வின் என்று அவள் வேகமாக அவன் கையில் இருந்து தன் கையை உருவிக்கொள்ள, சிவானி ஏன் இவ்வளோ கோபமா இருக்க? கால் பண்ணா பேச மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு என்று கேட்டான். நான் ஏன் கோபமா இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்றாள் அவள். அவள் கோபத்திற்கான காரணத்தை தெரிந்து கொண்டவன், சாரி பேபி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நேற்று உன் பர்த்டே நான் மறக்கல. நிறைய ஒர்க் இருந்ததால என்னால் நைட்டு வர முடியாம போச்சு. நைட்டு ஃபுல்லாக ஆஃபீஸில் தான் இருந்தேன். இப்போதான் ஒர்க் முடிஞ்சு உனக்கு கால் பண்ணினேன். நீ எடுத்தாலும் என்கிட்ட பேசலை. அதனால தான் உன் ஆஃபீஸ் போகிற பஸ்ஸில் ஏறி உன்னை இல்லை என் செல்லத்தை சமாதானப்படுத்த வந்துட்டேன். இனிமே என் செல்லம் கோவப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். காட் ப்ராமிஸ் என்று சொன்னவனை சமாதானமாகும் பார்வையோடு பார்த்தாள். அந்த நேரம் பெரிய நீர்த்துளிகளோடு மழை பெய்ய ஆரம்பித்தது. பாதி நனைந்தும் நனையாமலும் அருகில் இருந்த பஸ் ஸ்டாப்பிற்குள் ஓடினர் இருவரும். சிவானி நீ என்னை மன்னிச்சிட்ட தானே என்று அஸ்வின் கேட்க அதற்கு இல்லை என்று தலையாட்டினாள் சிவானி. என்ன இல்லையா? நான் தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே, இன்னமும் உன் கோபம் போகலையா என்றான் அஸ்வின். அவனை அழுத்தமான பார்வை பார்த்தாள் அவள். அவள் பார்வையை பார்த்தவன் பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு, சரி உன் கோபம் போகணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் பண்றேன் என்றான். அவன் அப்படி சொன்னதும், இனிமே நீ என் பர்த்டே மட்டும் இல்லை, என்னையும் எப்பவுமே மறக்கக்கூடாது. அதுக்கு நீ என்ன பண்றீனா, அதோ அங்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு பாரு, அங்க போய் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா போ என்று சிவானி சொல்ல, சிவானி மழை அடிச்சுக்கிட்டு ஊத்துது, நீ வேற மழையில நனைஞ்சிருக்க, இப்ப போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு சரியில்லாம போயிடும் என்று அஸ்வின் சொல்ல, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், உன்னால வாங்கி தர முடியாதுன்னா நானே வாங்கிக்கிறேன் என்று சிவானி அங்கிருந்து செல்ல போக, அம்மா தாயே நீ கேட்கறதெல்லாம் நான் வாங்கி தரேன், தயவு செஞ்சு மழையில மட்டும் நனையாத என்றவன் மழையில் நனைந்தவாறே ஐஸ்கிரீம் ஷாப் சென்று ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி வந்து அவளிடம் நீட்ட, அதை பார்த்தவள் முகம் மாறியது. ப்ளீஸ் செல்லம், இன்னைக்கு மட்டும் இதை சாப்பிடு, அடுத்த தடவை நீ என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் வாங்கி தர என்றான் அஸ்வின். சரி சரி, இந்த தடவை உன்னை பாவம் பார்த்து மன்னிச்சு விடுறேன் என்று சொன்ன சிவானி அஸ்வின் வாங்கி தந்த அந்த குட்டி கோன் ஐஸ்கிரீமில் உள்ள கவரை பிரித்து மலையை ரசித்தவாறு சாப்பிட,
இங்கு அஸ்வினோ அவளையே வைத்த கண் வாங்காமல் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அஸ்வின் தன்னையே பார்ப்பது போல் சிவானிக்கு தோன்ற அவனை திரும்பி பார்த்தவள், என்ன அப்படி பார்க்கிற என்று கேட்டாள். நீ ரொம்ப அழகா இருக்க பேபி என்றவன் அவளை மேலும் கீழுமாய் பார்த்தவரை கூற, வெட்கத்தில் தன்னை ஒரு முறை பார்த்தவள் அவன் சொன்னதின் அர்த்தம் புரிந்து ஃப்ராடு என்று சொல்லி அவனை அடிக்க துரத்தினாள் சிவானி. அந்த மலையில் மறுபடியும் இருவரும் நனைய சிவானி அஸ்வினை துரத்த முன்னால் ஓடியவன் அப்படியே திரும்பி நின்றான். ஓடி வந்தவள் அஸ்வின் அப்படியே நிற்பான் என்று எதிர்பார்க்காமல் அவன் மேல் மோதி நிற்க, தன் மேல் மோதியவளை இடையோடு இறுக்கி பிடித்து ஐ லவ் யூ பேபி என்றவன் அவள் பதிலையும் கேட்காமல் சிவானியின் உதட்டை தன் உதட்டால் சிறையிட்டான். தன்னவன் இதழ் முத்தத்தை மறுக்காமல் காதலோடு ஏற்றுக்கொண்டாள் சிவானி. ஸ்டோரி எப்படி இருக்கு கைஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன்.